வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் growth சேலஞ்சோட டே 6. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து தேவையான கண்டென்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி அதுக்குண்டான ஹேஷ்டேக்ஸ், அதுக்குண்டான கேப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டென்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். நம்ம என்ன கண்டென்ட் போட போகிறோன்றத செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ ஹவு டு ரைட் கேட்சி கேப்ஷன்ஸ் இதான் நம்மளோட கண்டென்ட். இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நம்ம வந்து ரெட் கலரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நேராக கேன்வாக்குள்ளே போயிடலாம். நான் ஆல்ரெடி இந்த இந்த பிங்க் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த பிங்க் நான் வந்து வச்சுருக்கேன் பேக்ரவுண்டாக. ஸோ ஆட் ஹெட்டிங் கொடுத்துட்டு இந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு அவுட்லைனில் Black கொடுத்துடலாம். Black கொடுத்துட்டு திக்னஸை வந்து ஜாஸ்திப்படுத்திடலாம். ஜாஸ்திப்படுத்திட்டு ஸோ இதை பெருசு பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து சென்டர் ஆக்கிடலாம். சென்டர் ஆக்கிட்டு இப்போ இதில் வந்து 1 2 3 4 5 6 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு எலிமெண்ட்ஸில் போயிட்டு கேப்ஷன் அப்படின்னு கொடுக்கலாம். இதை வந்து ஃபோட்டோஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கிராஃபிக்ஸ்க்கு போய்க்கலாம். ஸோ சிசி இதை வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒயிட் கலரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போது நம்ம இதுக்கு தேவையான நம்ம இதை வந்து ரெடி பண்ணணும். ஸோ நேராக ChatGPT கிட்ட போய்க்கலாம். போயிட்டு ஸோ அந்த கொஷினை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு write it in 5 points short and use simple words to understand easily அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக நம்ம இங்கே போய் ஃபர்ஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ Ctrl+C அமைக்கிட்டேன் தெரியாமல். இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் காப்பி பண்ணிவிட்டு அதை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் காப்பி பண்ணிவிட்டு அதை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் காப்பி பண்ணிவிட்டு அதை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் காப்பி பண்ணிவிட்டு அதை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். அப்புறம் இங்கே வந்து தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே 1 கொடுத்துட்டு நம்பரிங் பண்ணிடலாம். ஸோ இங்கே 1 தென் இங்கே 2 தென் இங்கே 3 தென் இங்கே 4 தென் இங்கே 5 அப்புறம் இங்கே வந்து தேங்க்யூக்கு மேலே ஹார்ட் கொடுத்துடலாம். ஹார்ட் கொடுத்துட்டு இது நம்ம வந்து ஒயிட் கலரில் மாற்றிடலாம். ஒயிட் கலரில் மாற்றிட்டு நம்ம இதை வந்து ஒயிட் கலரில் மாற்றிடலாம். ஸோ மாற்றிட்டு இப்போ அனிமேட் கொடுத்துட்டு மேஜிக் அனிமேட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து என்ன போட்டிருக்கோன்றதை பார்த்துக்குவோம். எனர்ஜெட்டிக் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து என்ன இருக்குது, ப்ரொஃபஷ்னல், அதை போட்டுட்டு இங்கே நம்ம போய்
ப்ரொஃபஷ்னல் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேட் நம்ம போட்டுட்டு நம்ம திருப்பியும் பேக் போயிட்டு நம்ம இந்த இதை வந்து லைன் வெயிட் 0.5 லெஃப்ட். ஸோ நம்ம அதையே எங்கேயும் போட்டுடலாம். போட்டுட்டு 2.5 செகண்ட்ஸ்னு கொடுத்துட்டு அப்ளை டு ஆல் பேஜஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை நம்ம வந்து ஷேர் பண்ணி டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கேப்ஷனை வந்து ஸோ ஃபார்மேட் அது உண்டான இதுக்கு நம்ம போய் காப்பி பண்ணணும். ஸோ இந்த கேப்ஷனை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம ரைட் இட் இன் திஸ் format but use completely different emojis அப்படின்னு கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வந்துருச்சு. இப்போ நம்ம இதை நீட்டாக காப்பி பண்ணிவிட்டு ஃபார்மேட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துடலாம். ஸ்பேஸ் கொடுத்துட்டு அப்புறம் கேப்ஷன்ஸ் அதுக்கு உண்டான ஹேஷ்டேக்ஸ் கொடுத்துட்டு இங்கே போய் காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே போயிட்டு இந்த ஹேஷ்டேக்ஸை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஹேஷ்டேக்ஸ் வந்து இப்போ நார்மல் டெக்ஸ்ட் நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நேராக இங்கே போயிட்டு இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே வந்துருச்சு. இப்போ நம்ம நேராக வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்க்கலாம். போயிட்டு இந்த ஃபைலை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு கேப்ஷன் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். கரெக்டான ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஸ்பேஸ் 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 விட்டு என்டர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணிடலாம். சிஸ்டம்குள்ளே போயிட்டு நேராக கொஞ்சம் கீழே வந்தோம்னா ப்ரொஜெக்டிங் டு திஸ் பிசி அதுக்குள்ளே போயிட்டு ஓகே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை ஷேர் கொடுத்துட்டு மை ஃபைல்ஸில் போய் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் போயிட்டு ரீலில் போயிட்டு இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சாங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த கேப்ஷன் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு லொக்கேஷனில் போயிட்டு திருச்சி தமிழ்நாடு. ஸோ இன்னும் அந்த ஆப்ஷன் இன்னும் எனேபிள் ஆகலை. நம்ம வந்து டிராஃப்டில் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தேவையான போஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம வந்து நாளைக்கு கரெக்டாக போஸ்ட் பண்ணிடணும் 6 o'clock. ஸோ இதை நான் வந்து கரெக்டாக நாளைக்கு 6 o'clock நான் அதை போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்களும் என்னோட சேனல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து நான் கரெக்டாக போஸ்ட் பண்ணுறேன்னா அப்படின்றது நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.